ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரோட் டாக்ஸ் பே பண்றதுக்கு முன்னாடி கிரீன் டாக்ஸ் எப்படி பே பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கூகுள்ல நீங்க வந்து பரிவாஹன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வரும். இதுல நீங்க டைரக்டா வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் இதையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட்ல இருந்தே எப்படி வரணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். இதை வந்து நீங்க லேப்டாப் தான் அப்படின்ட்டு இல்லை, நீங்க மொபைல்லையும் நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்பவும் பண்ற மாதிரி ஆன்லைன் சர்வீஸ்ல வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் கொடுத்துக்கோங்க. அதுல நீங்க என்ன ஸ்டேட், இப்போ நீங்க வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டு இதுல வந்து வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா ரிஜிஸ்ட்ரிங் அத்தாரிட்டி அப்படின்னு கேட்கும். அதுல வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்த பிறகு நான் எப்படி கிரீன் டாக்ஸ் பே பண்றது அப்படிங்கறதையுமே நான் இதுல காமிக்கிறேன். இப்போ நீங்க ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மேலேயே ஒரு ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்க என்னென்ன சர்வீஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை லைட்டா நீங்க ரீட் பண்ணிட்டு இங்க நீங்க ப்ரொசீட் கொடுக்கலாம். இப்போ நீங்க ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்க வெஹிக்கிள்கான டேஷ்போர்டுக்குள்ள லாகின் ஆகிரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு கிரீன் டாக்ஸ் பே பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ நீங்க ரோட் டாக்ஸ் பே பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்க கிரீன் டாக்ஸ் பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எரர் காமிக்கும். அந்த எரர் எப்படி காமிக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ரோட் டாக்ஸ் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ ஏற்கனவே நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, அதையுமே நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற சர்வீசஸ்ல டாக்ஸ் ஃப்ரீ சர்வீசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல பே யுவர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுக்குறப்ப என்னுடைய வெஹிக்கிள் நம்பர் அடுத்து சாசஸ் நம்பர் கேக்குது. சாசஸ் நம்பருங்கிறது உங்களுடைய ஆர்சி சர்டிபிகேட்ல சாசஸ் நம்பர்னு கொடுத்துருக்கும். அதுல லாஸ்ட் 5 நம்பர்ஸ் மட்டும் நீங்க இதுல டைப் பண்ற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு வெரிஃபை டீடைல்ஸ் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய சாசஸ் நம்பரை டைப் பண்ண உடனே எனக்கு இங்க பாத்தீங்களா ஒரு எரர் மாதிரி காமிக்குது. டாக்ஸ் பேமெண்ட் இஸ் நாட் அலவுட் அஸ் கிரீன் டாக்ஸ் இஸ் பெண்டிங் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ இந்த கிரீன் டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் ஆகி 15 இயர்ஸ் ஆகிட்டு அப்படின்னா நம்ம இந்த கிரீன் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு டீடைல்டா காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிரீன் டாக்ஸ் வந்து நீங்க 15 இயர்ஸ் நீங்க வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்க, இல்லைன்னா ஒரு பர்சனல் வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்க, பட் அது வந்து மேனுஃபேக்சர் ஆகி 15 வருஷம் கடந்துட்டு அப்படின்னா நீங்க இந்த கிரீன் டாக்ஸ் வந்து வருஷத்துக்கு பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு வெஹிக்கிள்க்கும் மாறும். இப்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு ஒரு ரேட் வரும். ஸோ இப்போ நம்ம பே பண்ண போறது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் ஒரு லாரிக்கு தான் நம்ம பே பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம இப்ப எப்படி பே பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அந்த சர்வீசஸ்ல டாக்ஸ் ஃப்ரீ சர்வீசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ரெண்டாவது பாருங்க பே யுவர் என்விரான்மெண்ட் டாக்ஸ், கிரீன் டாக்ஸ், பேசஞ்சர் டாக்ஸ், குட் டாக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல அது கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்றீங்க அப்படின்னா சேம் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி தான். இப்போ வந்து கிரீன் டாக்ஸ்க்கு நம்ம சாசஸ் நம்பர் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிட்டு இப்போ நான் வெரிஃபை டீடைல்ஸ் கொடுத்து காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வெரிஃபை டீடைல்ஸ் கொடுத்தோன்னே ஸோ அந்த வெஹிக்கிளோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஸோ அவங்க இது எந்த நேம்ல இருக்கு எல்லாமே வரும். ஸோ இப்போ இதுல கூட உங்களுக்கு தெரியும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2007 காமிக்கு May 3. இப்போ இந்த இயர் பாத்தீங்க அப்படின்னா 2023. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனாலதான் நமக்கு இந்த கிரீன் டாக்ஸ் பே பண்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ வந்து இந்த டாக்ஸ் மோடு இருக்குன்னு பாத்தீங்களா, ஸோ அதுல அந்த செலக்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ற மாதிரியான ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த இதுல இயர்லி கிளிக் பண்ணிக்கோங்க. இயர்லி கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இது நான் பே பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட் வந்து July 15, 2023. பட் வந்து இது இவங்க எப்போதுல இருந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா 12/7/2023 இருந்து 11/7/2024 வரைக்கும் நான் இந்த கிரீன் டாக்ஸ் பே பண்ண போறேன். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு இந்த கிரீன் டாக்ஸ் நான் இப்ப பே பண்ண போறேன். எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா 505 rupees எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எப்பவுமே பே பண்ற மாதிரி தான் பேமெண்ட் கலெக்ஷன் டீடைல்ஸ் அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கோங்க.
ஸோ இப்போ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்க வந்து எதுக்கு பே பண்ண போறீங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். ஸோ இயர்லியா பே பண்ண போறீங்க. அமௌண்ட் வந்து 505 12ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும், அடுத்த வருஷம் 11ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு இது எல்லாமே கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இங்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க. ஸோ கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட் கேட்வேக்குள்ள வரும். ஸோ இதுல வந்து நீங்க கனரா பேங்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகைன் இங்க ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி பேமெண்ட் போர்ட்டல் வரும். ஸோ இதுல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ பேமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாப்அப் ஆகும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற இதை வந்து நீங்க இன்ட்டு போட்டு கிளிக் பண்ணி எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த 505 rupees கிரீன் டாக்ஸுக்கு பே பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரிசிப்ட்டுமே வந்துடும். ஸோ அதையும் நீங்க பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால ஒரு பிடிஎஃப் சேவ் பண்ண முடியும். ஸோ நீங்க அந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கிரீன் டாக்ஸ் பே பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த கிரீன் டாக்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டா, ஸோ இப்போ நமக்கு வந்து ரோட் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது நம்ம எரர் காமிக்கா அப்படிங்கறத நம்ம ஸ்பீடா செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு சேம் அகைன் நான் வந்து கூகுள்ல போய் பரிவாகன் போய் உங்களுக்கு டைரக்டா வந்து காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அகைன் நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சர்வீசஸ்ல டாக்ஸி சர்வீசஸ்ல இப்போ நான் பே யோர் டாக்ஸ் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பே பண்ண போறேன் அப்படின்னா ரோட் டாக்ஸ், அதாவது எம்பி டாக்ஸ் பே பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இப்போ வந்து இதுல வந்து நான் சாசஸ் நம்பர் கொடுத்துட்டு இப்போ எரர் காமிக்குதா இல்லையா அப்படிங்கறத நான் செக் பண்றேன். எஸ், இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டைரக்டா போர்ட்டலுக்குள்ள வந்துட்டு எனக்கு இப்ப கிரீன் டாக்ஸ்க்கான எரர் காமிக்கல. சோ இந்த மாதிரி தான் நீங்க கிரீன் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க ரோட் டாக்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க பே பண்றது எப்படி அப்படிங்கறது டீடைல்டு வீடியோ நான் மேல ஐ கார்ட்லயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். நீங்க அதுல பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதோ வீடியோ வேணும் அப்படின்னாலுமே அதையும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.